ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளில் 479 பொருட்பாலிலே அரசியலிலே வலியறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாகி தோன்றா கெடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாகி தோன்றா கெடும். அதாவது தாம் பெற்றுள்ள பொருள் வலிமையின் அளவறிந்து அதற்கேற்ப வாழாதவனுடைய வாழ்க்கையானது எல்லா வலிமைகளையும் வளங்களையும் அவன் பெற்றிருப்பது போல தோற்றம் தந்து உண்மையில் அவ்வாறு இல்லாமல் கெட்டழிந்து போகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். தாம் பெற்றுள்ள பொருளினுடைய அளவறிந்து பெற்றுள்ள பொருளின் வலிமை அறிந்து அதற்கேற்ப வாழ்விலே செலவினங்களை மேற்கொண்டு வாழாதவனுடைய வாழ்க்கையானது அவன் சிறப்பாக இருப்பது போல காட்சியளித்து தோற்றமளித்து அவனுடைய வாழ்க்கை விரைவிலே கட்டழிந்து போகும் என்கிற இந்த திருக்குறளின் வலி அறிதல் தொடர்பான அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு பெருமை மிக்க புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. இது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தமது நிலைமையை, தம்மிடம் இருக்கின்ற பொருள் வலிமையை, பொருளினுடைய அளவை நன்கு அறிந்து அதற்கேற்ப தமது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்குகின்ற செலவினங்களை மேற்கொண்டால் வாழ்வில் அவருக்கு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். தமது நிலைமைக்கு பொருள் வலிமைக்கு மேலே கூடுதல் வசதிகளோடு வாழ வேண்டும் என்ற நினைப்பு ஒருவருக்கு வந்தால் அவரிடம் இருக்கின்ற நிம்மதி பறிபோகும். அமைதியை தேடி அவர் அலைய வேண்டியிருக்கும். தாம் பெற்றுள்ள பொருளினுடைய அளவுக்கு மேலே ஆசை வந்து ஆட்டம் போடுகின்ற போது உள்ளதும் அவரிடம் நிலைக்காது, இருப்பதையும் அவர் இழந்து வறுமையில் உழல வேண்டியிருக்கும் என்பதனால் தம்முடைய பொருள் வலிமைக்கு உட்பட்டு செலவினங்களை மேற்கொண்டு வாழ்வினை நிம்மதியாக கழிக்க வேண்டும் என்று 2 பெண்கள் ஒரு நாயகனுடன் இணைந்து மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்பத்தினுடைய அமைதிக்கான ரகசியம் தொடர்பாக மிக அருமையாக எடுத்துரைக்கின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1967 வெளிவந்த பாமா விஜயம். கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க LR ஈஸ்வரியும் P சுசிலாவும் TM சவுந்தரராஜனுடன் இணைந்து பாடுகின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது அம்மா, உள்ளதும் நிலைக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது அம்மா, உள்ளதும் நிலைக்காது. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது அம்மா, உள்ளதும் நிலைக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது அம்மா, உள்ளதும் நிலைக்காது. எனவே தாம் பெற்றுள்ள பொருள் வலிமையினுடைய அளவினை அறிந்து அதற்கேற்ப வாழாதவனுடைய வாழ்க்கையானது எல்லா வலிமைகளையும் எல்லா வளங்களையும் அவன் பெற்றிருப்பது போல தோற்றம் தந்து உண்மையில் அவ்வாறு இல்லாமல் அந்த வாழ்க்கையானது கெட்டழிந்து போகும் என்கிற வலி அறிதல் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் நமது வாழ்விலே நாம் பெற்றுள்ள பொருள் வலிமைக்கு ஏற்ப செலவினங்களை சிறப்பாக மேற்கொண்டு வாழ்விலே நிம்மதியையும் அமைதியையும் பெருமைகளையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறளின் 480 அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.